இந்த பகுதியில் மாடுகள் திருடு போடுறத நீங்கள் யாருன்னு கண்டறிந்திருக்கீங்க? இந்த பகுதியை சேர்ந்தவர்களா, இல்லை வெளி மாவட்டத்திலிருந்து, இல்லை வெளி இடங்கள்ல இருந்து வந்து செய்யக்கூடியவர்களா? நீங்கள் அதை பற்றி கண்டறிந்திருக்கிறீங்களா? வணக்கம். இந்த தீவத்தை பொறுத்த அளவில் முழுவதும் புங்குடிவு மண்டவு எல்லா இடமும் இரவு நேரத்தில் இந்த களவுகள் அதிகமாக போய்கொண்டிருக்கு. கடல் வழியாகவும் போகின்றது, வாகனம் வழியாகவும் போய்கொண்டிருக்கின்றது. நான் இவ்வளோ காலமும் கண்டு இதை நாங்கள் எல்லாருக்கும் அறிவித்து அவர்கள் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போ வந்திருக்கிற போலீஸ் அதிகாரி கடும் மோசமாக இந்த நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார். அவர்களுக்கு நாங்கள் போதிய ஒத்துழைப்பு கொடுப்போம். மற்றது பண்ணையாளர்கிட்ட நிற்கிற மாடுகள் ஒவ்வொன்றின் விலை 5 லட்சம் 4 லட்சம், அது ஒன்றை நாங்கள் இழந்தோம் என்று சொன்னால் எங்கள் வாழ்வாதாரம் சரியாரிவாசியாக கீழே போயிடும். நாங்கள் இதை விட மேலதிகமாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் என்று சொன்னால், இந்த 3 விதமாக இங்கே செய்கிறார்கள். ஒன்று உயிராக கொண்டு போகிறார்கள், அடுத்தது இறைச்சியாக்கப்பட்டு வாகனத்தில் கடல் வழியாக கொண்டு போகிறார்கள். குறிப்பான கடல் வழி அல்லப்பட்டி முனை அராலி சந்தி இதனூடாக அங்கால கடத்தி கொண்டு போகிறார்கள்.